Hi everyone, welcome to our channel. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா விஜய் டிவில குக் வித் கோமாளி அப்படிங்கிற ஒரு ஷோ போயிட்டு இருக்கு. கண்டிப்பா எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். சோ அதுல பாத்தீங்கன்னா கண்டஸ்டன்ட் அஸ்வின் பண்ண ஒரு சூப்பரான ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா பேர்ட் நெஸ்ட் ரெசிபி. இது பாத்தீங்கன்னா செம கியூட்டா இருக்கும் அண்ட் பாத்தீங்கன்னா சாப்பிடறதுக்கும் சூப்பரா இருக்கும். ஒண்ணுமே இல்ல, இது பறவை கூடு அப்படியே பாக்குறதுக்கு அப்படியே இருக்கும். அண்ட் பாத்தீங்கன்னா இது ஒரு சின்ன கட்லெட் மாதிரி ஒரு ஸ்நாக் ஐட்டம். பாக்குறதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்தாலும் செய்யறது வந்து ரொம்ப ஈஸி. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் உருளைக்கிழங்கும் பன்னீரும் வச்சு பேர்ட் நெஸ்ட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இது பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆலூ பன்னீர் நெஸ்ட் ரெசிபி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு, பன்னீர், இஞ்சி பூண்டு விழுது, கார்ன்ஃப்ளவர், மைதா, உப்பு, சமையல் எண்ணெய், சேமியா, நறுக்கின வெங்காயம், கொத்தமல்லி, மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி, கரம் மசாலா, ஜீரக பொடி, குருமிளகு பொடி. ஃபஸ்ட்டு நாம் உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு வச்சுக்கணும். பன்னீர் வந்து துருவிக்கோங்க. சப்போஸ் உருளைக்கிழங்கு வந்து நல்லா மசிய வரலன்னா உருளைக்கிழங்கையும் கூட நல்லா துருவிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ஷேப் பண்ண வரும். இப்போ நாம் மசாலாலாம் இதில் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா நறுக்கின வெங்காயம், கொத்தமல்லி தழை, மிளகாய் பொடி, கரம் மசாலா, ஜீரக பொடி போடுறேன். இது ஒரு வாசனைக்காக தான் போடுறேன். உங்களுக்கு வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா இதை பிசைஞ்சிட்டு சப்பாத்திக்கு உருண்டை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் உருண்டைகளாக பிடிச்சிட்டோம். இப்போ இதில் நம்ம பறவை கூடு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. பெருவிரல் வச்சு நடுவில் இந்த மாதிரி ஓட்டை போட்டுட்டு சுற்றியும் இந்த மாதிரி பண்ண ஆரம்பிங்க. நடுவில் குழி மாதிரி இருக்கணும். சுற்றியும் ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி பண்ணும்போது சைட்லலாம் வந்து கிராக் வந்ததுன்னா அது நல்லா சரி பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து ஃப்ரை பண்ணும்போது ஷேப் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். இப்போ நம்ம பின்னாடி திருப்பி கொஞ்சம் தட்டை பண்ணிக்கலாம். அப்போ தான் கீழே வைக்கும் போது நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஸோ இப்போ நம்மளோட பறவை கூடு வந்து ரெடி ஆயிடுச்சு. எல்லா உருண்டைகளையும் நம்ம இந்த மாதிரி ரவுண்டாக ஷேப் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து ஒரு 10 நிமிஷம் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். அப்படி வைக்கிறனால நம்மளுக்கு வந்து இந்த ஷேப் அப்படியே கிடைக்கும். ஃப்ரை பண்ணும்போது கூட உடையாது. முட்டை செய்கிறதுக்காக ஒரு பீஸ் பன்னீர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த பீட்ரூட் துருவலில் பன்னீரை வந்து நல்லா துருவிக்கலாம். பன்னீர் நல்லா துருவினதுக்கு அப்புறமா அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக பெப்பர் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பன்னீரை நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதில் முட்டை செய்ய ஆரம்பிச்சிடலாம். லைட்டாக கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. கொஞ்சமாக பன்னீர் எடுத்து இந்த மாதிரி உருட்டுங்க. ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். அப்புறமா ஒரு விரல் வச்சு இந்த மாதிரி தேய்ச்சா முட்டை மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். முட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. அவுட்டர் கோட்டிங்காக நம்ம மாவு வந்து இப்போ ரெடி பண்ணிடலாம். அவுட்டர் கோட்டிங்காக மைதா மாவு எடுத்துக்கோங்க. அதே அளவில் கார்ன்ஃப்ளவரும் எடுத்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக கொஞ்சமாக பெப்பர் பவுடர், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு வந்து கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணாமல் வெறும் மைதா கூட நீங்கள் கரைச்சிக்கலாம். மாவு வந்து நம்ம நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டோம். மாவு கரைக்கிறதுக்கு இந்த மாதிரி விரிவான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு முக்கி போடும்போது வசதியாக இருக்கும். இந்த மாதிரி தண்ணியாக தான் கரைக்கணும். இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. கடாயில் நான் எண்ணெய் எடுத்திருக்கேன். ஸோ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ஃப்ரிட்ஜில் வச்ச உருளைக்கிழங்கு வந்து வெளியே எடுத்துடுங்க. இப்போ அதை வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து நல்லா முக்கி எடுத்துட்டு இந்த சேமியாவை வந்து தூவி ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ நான் ஒன்று உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். உருளைக்கிழங்கு ரவுண்ட் பண்ணி வச்சது ஒன்று எடுத்துட்டு கார்ன்ஃப்ளவரில் நல்லா முக்கி எடுத்துக்கோங்க. ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வடிச்சிட்டு அப்புறமா சேமியாவில் வச்சு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தூவி விடுங்க. தூவி விட்டுட்டு நம்ம வந்து ஃப்ரை பண்ணிடலாம்.
எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கரண்டியில் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு சேமியா வந்து உதிராமல் கிடைக்கும். ஒரு 3 நிமிஷம் வேக வச்சா போதும். ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு ஏற்கனவே வேக வச்சு தான் எடுத்திருக்கோம். அந்த மாதிரி கரண்டி இல்லைன்னா பரவாயில்ல, இந்த மாதிரி நார்மல் கரண்டிலேயே நீங்கள் வந்து வச்சு போடுங்க. ஸோ ஒவ்வொன்றும் போடும் போதும் இந்த மாதிரி கரண்டியில் வச்சே போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சேமியா வந்து உதிராமல் வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி விட்டுடலாம். திருப்பும் போது கேர்ஃபுல்லாக திருப்புங்க, இல்லைன்னா நம்மளுக்கு வந்து உடையறக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ திருப்பி விட்டதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நம்ம வந்து எடுத்துடலாம். முட்டை வந்து 30 செகண்ட்ஸ் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணால் போதும், இல்லைன்னா வந்து மெல்ட் ஆகிடும். தொட்டு சாப்பிட்றதுக்காக ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, பொட்டுக்கடலை, பாதி லெமன், ஐஸ் க்யூபு, வெள்ளைப்பூண்டு, பச்சை மிளகாய், உப்பு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிடலாம். நம்மளோட பறவை கூடு, முட்டை, சட்னி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஸோ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வச்சு நம்ம வந்து இப்போது செட் பண்ணிடலாம். பேர்ட் நெஸ்ட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம பதிவு பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல் ஏதாவது டிஃப்ரெண்டான ரெசிபி பண்ணணும்னாலும் அதே கமெண்ட் செக்ஷனில் மறக்காம பதிவு பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நான் இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.